மகளிருக்கான உரிமை தொகை மாற்றுத்திறனாளிகளை சார்ந்த மகளிருக்கு போய் சேரவில்லை என்கிற குறை இருப்பதாக தெரிய வருகிறது. இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதை கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கும் சேரக்கூடிய வகையில் அரசு அணுக வேண்டும். அவர்களுக்கு நல்ல நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது அவருடைய விருப்பம், அவருடைய அரசியல் தேவையை பொறுத்தது. 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று ஏற்கனவே திமுக தலைமை கழகம் அறிவிப்பு செய்துள்ளது. ஒவ்வொரு தோழமை கட்சியாக அவர்கள் அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 22ஆம் தேதியிலிருந்து அது தொடங்கும் என்று நம்புகிறேன். இன்னும் அழைக்கல. எப்படி மக்கள் கோரிக்கைகளை அவங்களோட இது பேசும்போது அவங்கள மட்டும் பண்றாங்க. யாரை சஸ்பெண்ட் பண்றாங்க? அந்த இடைநீக்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இடைநீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வலியுறுத்தினோம். ஆனாலும் மக்களவைத் தலைவர் அதற்கு உடன்படவில்லை. எதிர்க்கட்சிகளை இதுபோல இடைநீக்கம் செய்வது அல்லது பேச விடாமல் தடுப்பது, எதிர்க்கட்சி தலைவரையே பேச விடாமல் தடுப்பது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதனால் மக்களவை தலைவரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அவையின் பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் அவரிடத்தில் கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். அடுத்த மார்ச் 9ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும்போது அது தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் என்று நம்புகிறேன். காங்கிரசின் நிலைப்பாடு பற்றி நான் கருத்து சொல்ல ஏதுமில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படி எந்த ஊசலாட்டமும் இல்லை. நாங்கள் வலதுசாரி அரசியல் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒற்றை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு இடையிலே, இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலே இடைவெளிகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ள முடியும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. இதற்காக இந்த கூட்டணியின் நலன்கள் பாதிக்கப்படும் வகையில் எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்காது. அது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். அது திமுக தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் 2011க்கு பிறகு அப்போதே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டோம். சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாஜகவும் பாமகவும் அரசியல் நிலைப்பாடுகளை மேற்கொண்டு சாதி அடிப்படையிலோ அல்லது மதத்தின் அடிப்படையிலோ மக்களை கூறு போடும் வேளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதனால் அவர்களோடு தேர்தல் கூட்டணியை கூட நாங்கள் வைத்துக் கொள்ள இயலாது என்பதை ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்த ஒன்றுதான். ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். தற்போது திமுக தலைமையில் என்னென்ன கட்சிகள் மேலும் இணைய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரம் முதலமைச்சருக்குத்தான் உண்டு. அவருக்கு நாங்கள் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை, அப்படி கொடுக்கவும் மாட்டோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.